everyone, welcome to Way to Trade Tamil. Video குள்ள போறதுக்கு முன்னாடி disclaimer ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, Nifty ஓபன் பார்க்குறோம் 24949.15 அப்படின்றது ஓபன். So as per our premium analysis, நியரஸ்ட்ல இருக்க ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ATM ஸ்ட்ரைக்கை கன்சிடர் பண்ணுவோம். So 949.15 அப்படினும் போது 24950 கால் அண்ட் புட் அப்படின்றது ஓப்பனிங் ATM ஸ்ட்ரைக். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டரை நம்ம வந்து தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த இண்டிகேட்டரை ரெண்டு பக்கமும் ரெண்டு சார்ட்லேயும் ஸ்பிட் பண்ணி லோட் பண்ண போகிறோம் லைக் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆஸ் பர் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ் 920க்கு கேண்டில் முடியும் போது ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா சைட்வேஸ். ஸோ என்ன ப்ரோ ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஸோ 100% மார்க்கெட் ஃபுல் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ எதுவுமே வந்து 100% அப்படின்னு கிடையாது. நீங்கள் 95% சக்ஸஸ் ரேஷியோன்னு சொன்னீங்க அப்படின்னாலும் ஸோ இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி என்னென்னா அப்படின்னா சைட்வேஸ். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, நான் சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை மீறியும் நான் ட்ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா எவ்வளோ குயிக்காக நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியே வரணும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, நமக்கு ஃபஸ்ட் பார் அனலிசிஸும் அண்ட் ஆல்சோ இந்த ப்ளூ லைன் பேஸ் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட் வேஸ் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி ப்ளூ லைன் பேஸில் சைட் வேஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ ரெண்டு பக்கமும் ப்ளூ லைனுக்கு கீழே நினச்சுன்னா இட்ஸ் அ பேசிக் ரூல் ஆஃப் சைட் வேஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிகே நடக்குது. ஓகேங்களா? ஓகே, அப்படின்னும் போது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட ரூலை மீறி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு அனாலிசிஸை பார்ப்போம். அதில் எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் நமக்கு கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் அப்படின்றது லோ டு ஹை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 55 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 24,900 கால் ஆப்ஷன் அண்ட் 25,000 ஃபுட் ஆப்ஷன் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெத்தடில், ஸோ அந்த மெத்தடில் ஆஸ் ஃபார் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இவனும் சைட்வேஸ் தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட ரூலில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட ரூலை மீறுறீங்க அப்படின்னாலும் ஸோ எது உங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்னா ஆக்சுவலி மீறவே கூடாது. ஓகேங்களா? ஸோ மீறுறீங்க அப்படின்னாலும் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பர் டே அப்படின்றது தான் உங்களை காப்பாற்றும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லோ லைன், ப்ளூ லைன், க்ரீன் லைன் இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் அடிக்குது அப்படின்னா ஸோ மேக்ஸ் டிபி அப்படின்றது 170. ஓகேங்களா? அடுத்த க்ரீன் லைன். ஸோ ஆஸ் எ ஸ்கேல்பராக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இதில் வர மூமெண்டத்தில் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ நமக்கு ஐடிஎம் ஸ்டடிக்கும் பார்த்திங்க அப்படின்னா 65 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சைட்வேஸ்ன்னு தெரியும். ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் அனாலிசிஸ் ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் சைட்வேஸ்ன்னு தெரியும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் செல்லர் டேட்டா இன்றைக்கி வந்து ரேஞ்சுன்றது ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ மேக்ஸ் டிபிஎம் 25K தான். ஓகேங்களா? ஸோ பாட்டம் டிபி 24,900 தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எங்கே வந்து திரும்பி இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே வந்து ஒரு 6 பாயிண்ட் லோவர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஹையரில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஹையராக மேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் 25,300 400 200 ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட்டும் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் ஜஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாசி டூவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ எக்ஸாக்ட்லி 608. ஸோ டேரெக்டாக நம்ம போய்ட்டு அப்படியே என்ட்ரி போட போகிறது கிடையாது. ஆஸ் அ பையராக உள்ள வரீங்க அப்படின்னும் போது, ஓகேங்களா, ஆப்ஷன் பையராக உள்ளே வரோம், நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா 618 என்ன பண்ண போகிறோம், ஸோ 1 மினிட்டில் போய்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஸோ யூ கேன் என்டர். ஸோ எங்கேப்பா கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆஸ் அ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் அண்ட் எஸ்எம்சி பிளேயர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஹை வயலட் ஆகுது அப்படின்னும் போது இட்ஸ் அ சைன் ஆஃப் அ ரிவர்சல். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ஹை வயலட் ஆகுது,
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இம்பேலன்ஸ்லேயே என்ட்ரி போட முடியும். ஸோ எஸ்எல் அப்படின்றது ஸோ டெஃபினட்டாக எஸ்எல் இந்த ஸ்விங் லோக்கு கீழே தான் நீங்கள் வந்து எஸ்எல் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 17 to 20 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸ். ஓகேங்களா. ஸோ டிபி அப்படின்றது ரீசன் ஸ்விங்கை வந்து நீங்கள் டிபி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் பர் எஸ்எம்சி. ஸோ ஏன் ப்ரோ எஸ்எம்சிக்கு வரீங்க ப்ரீமியம் ஒர்க் ஆகல அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் பேஸில் சைட் பேஸ்னு சொல்லியாச்சு. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போட போகிறீங்க அப்படின்னும்போது ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா எதுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டேட்டா படி இன்றைக்கி ஹையர் தான் போகணும். ஓகேங்களா. ஸோ ஹையர் தான் போகணும் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங் பொசிஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாங் பொசிஷன் எது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 25K வரைக்கும் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ குயிக்காக வெளியே வரணுமோ அவ்வளோ வெளியேறது நமக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அதை தாண்டி நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஓகே இந்த இடத்துல நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் கொடுக்குறான். ஈவன் 60 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் ஸோ ப்ரீமியத்தில் நாட் தட் மச் மொமெண்டம் ரெஃப்ளெக்டட். ஸோ அதை ப்ரீமியம் பார்த்தவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 24,900 ஆல்சோ ஆர் 25,950 ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நம்மளோட அனதர் செட்டப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வந்தோம் ஃபெயிலியர். ஸோ அடுத்த லைன் வந்திருக்கோம். ஸோ அடுத்து ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அடுத்து டிபி. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க செல்லர் அப்படின்னாலும் ஸோ அந்த லெவலில் அந்த மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு சைட் வேஸும் தெரிஞ்சாச்சு, டேட்டா பேஸஸ்லேயும் ப்ளஸ் ப்ரீமியம் பேஸ்லேயும் சைட் வேஸும் தெரிஞ்சாச்சு அப்படின்னா ஸோ எவ்வளோ குயிக்காக மார்க்கெட்லேருந்து நம்ம வெளியே போகணுமோ அவ்வளோ குயிக்காக நம்ம வந்து வெளியே போக ரெடியாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும் பிரேக் அவுட் ரீடெஸ்ட். ஸோ ஏன் எக்ஸாக்டாக அந்த வேல்யூக்கு வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரைஸ் தான் செல்லர் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 22-30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது சைட் வேஸில் இட்ஸ் அ குட் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஓகே. ஸோ கற்று ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெலிகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.